வணக்கம். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமையில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாயிண்ட்டு அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, இந்த சீர்திருத்தம், இந்த மாதிரியான மனப்பான்மைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ. நிறையா பேர் யூடியூப்பில் சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம். அகோரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க, சாமியார்னு சொல்கிறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, கைரேகை பலன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் தெரியாதவங்க நம்பி அவங்களுக்கு காசும் இழக்குது. அவங்க சொல்கிற அந்த தவறான சில இதனால அவங்க மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறாங்க. கைரேகை 71 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுள் இருக்கு. அதுக்கிட்ட ஒரே இப்போ நீ பிறந்ததுக்கு இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கண்ணத்தை தான் தப்பிச்சு வந்துடும். கைரேகை பற்றி ஒரு சயின்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கைரேகை எப்படின்னா, எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்கும், யாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ரெட்டை குழந்தையாக இருந்தாலும் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது சின்ன அடிபட்டுச்சுன்னா கூட திருப்பி கைரேகை பழைய மாதிரி வந்துடும். இதுதான் கைரேகையோட இது. யாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கைரேகை, எனக்குள்ள கைரேகை எனக்கு மட்டும்தான் இருக்கும். இதுதான் கைரேகையோட பாயிண்ட்டு. இதை வச்சு தான் க்ரைம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு திருடையனோட கைரேகை ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டானா அந்த அந்த க்ரைம் ஸ்பாட்டில் உள்ள கைரேகையும் அந்த போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, இவன் தான் திருடன். 2 பேர் மேட்ச் ஆச்சுன்னா இந்திய சாட்சிய சட்டத்தின்படி அந்த ப்ரொஃபஷனல் கைரேகை நிபுணர்கள் கொடுக்குறது 2 மேட்ச் ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தண்டனை உறுதியாகும். வாங்க கைரேகையை பற்றி பார்ப்போம். உண்மையிலே கைரேகை அப்படின்றது இந்த மாதிரி நுனிகள் இருக்குல்ல, நுனி கை உள்ள ஃபுல்லாக ஒரு மேடும் பள்ளமாக இருக்கும். நம்ம கை நாட்டு வைக்கும்போது கூட தெரியும், பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி வளைவாக இருக்கும். அதுதான் உண்மையான கைரேகை. அதுதான் யாருக்கும் மாறாது. ஆனால் இப்போ பாருங்கள், நான் இந்த பேனாவில் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். ஜோசியக்காரங்க பார்க்குறது இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், இது தான் பார்ப்பாங்க. இது கைரேகை கிடையாது. கைரேகைன்றது அதுக்கு இடைப்பட்ட இடத்துல உள்ளே இருக்க தான் கைரேகை. இந்த பேனாவில் போட்டிருக்கிறது என்னென்னா, இது மாறும். நான் இப்போ கையை மடக்கியிருக்கிறதுனால தான் இது உருவாகுது. நான் கையை இப்படி எடுத்துட்டேன்னா, கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தேன்னா எல்லாமே மாறி போயிடும், புதுசாக உருவாகும். ஆனால் இந்த கைரேகைன்றது, ஒரிஜினல் கைரேகைன்றது இதெல்லாம் என்னென்னா, உள்ள கைரேகைன்றது என்னென்னா, பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மாறவே மாறாது. சின்ன வயசில் நம்ம குழந்தையாக இருந்து பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சாகும்போது வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த கோடு போட்டிருக்கேன்ல, ஜோசியக்காரங்க பார்க்குற ரேகை, இந்த ரேகை மாறி போயிடும். போலீஸ், ஃபாரன்சிக் லேபில் உள்ளவங்க இவங்க பார்க்குறது அது ஒரு வகையான கைரேகை. இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதுலேயே நிறையா வகை இருக்குது. இந்த பேனால் போட்டிருக்குது ஜோசியக்காரங்க பார்க்குறது. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி அடுத்து ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன்.